முதல் சுற்றின் முதல் கேள்வி. ஒரு நாயக தோழரின் சாட்சி இரு சாட்சிகளுக்கு சமம் என பெருமைப்படுத்தப்பட்டவர் யார்? உசைமா இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ். டீம் 100க்கான முதல் சுற்றின் முதல் கேள்வி. இறைவனுக்கு ஒரு சஜ்தா கூட செய்யாமல் ஷஹீதான சஹாபி யார்? அம்ர் இப்னு தாபித் ரலி. மாஷா அல்லாஹ். இரண்டாவது கேள்வி டீம் ஹிதாயாவிற்கு. சையதுல் குர்ரா காரிகளின் தலைவர் என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? உபை இப்னு கஹ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ். டீம் இல்மனிக்கான இரண்டாவது கேள்வி. பொய்யன் முசைலமாவிடம் அல்லாஹ்வின் தூதரின் கடிதத்தை கொண்டு சென்று அவனால் இரு கை இரு கால் வெட்டப்பட்டு ஷஹீதான சஹாபியார்? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகன் ஆவார். தவறான விடை. கேள்வி டீம் 100க்கு மாற்றப்படுகிறது. 10 வினாடி தான். கேள்வி மாற்றப்படலாமா? டீம் ஹிதாயாவிற்கு மாற்றப்படுகிறது கேள்வி. ஹபீப் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ். டீம் 100க்கான இரண்டாவது கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது வாளை எடுத்து மிரட்டிய கிராமவாசியின் பெயர்? 10 வினாடிகள் தாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது வாளை எடுத்து மிரட்டிய கிராமவாசியின் பெயர்? கௌரத் பின் அல் ஹாரித். மாஷா அல்லாஹ். இப்போ மூன்றாவது கேள்வி டீம் ஹிதாயாவிற்கான மூன்றாவது கேள்வி. 88 ஆண்டுகள் சிலுவை போராளிகளின் ஆதிக்கத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டவர் யார்? சலாஹுதீன் அய்யூபி. மாஷா அல்லாஹ். டீம் இல்மிற்கான மூன்றாவது கேள்வி. ஹுசைன் ரலி அவர்கள் யாருடைய ஆட்சிக்கு எதிராக எங்கு சென்றார்கள்? கேள்வி நல்லா கேட்டுக்கங்க. 2 கேள்வி இருக்கு அதுல. யசீதின் ஆட்சிக்கு எதிராக கூபா சென்றார்கள். மாஷா அல்லாஹ். அடுத்தது டீம் 100க்கான மூன்றாவது கேள்வி. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள்? அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள்? தெரியாம சொல்லாதீங்க. எப்ப இருந்தாங்க? ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களா? ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு அப்புறம் இருந்தாங்களா? ஹிஜ்ரத் செய்து மக்கா வந்த பின். ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த பிறகு. மாஷா அல்லாஹ். அடுத்தது 4வது கேள்வி டீம் ஹிதாயாவிற்கான. இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக குறைஷிகளால் துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அடைந்து வீர மரணம் எய்திய சஹாபா யார்? இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக குறைஷிகளால் துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அடைந்து வீர மரணம் எய்திய சஹாபா யார்? உசைமா இப்னு அதீர். தவறான விடை. டீம் குபை இப்னு அதீர் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ். இப்ப டீம் இல்மிற்கான 4வது கேள்வி. என் சமுதாயத்தில் ஹலால் ஹராம் குறித்து அதிகம் அறிந்தவர் என்று நபியால் புகழப்பட்ட நபி தோழர் யார்? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ். அடுத்தது டீம் 100 அணியினருக்கான
4வது கேள்வி, கர்பலா போர் யார் யாருக்கிடையே நடந்தது? யாரும் யாருக்கிடையே நடந்தது? யசீத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் நடந்தது. மாஷா அல்லாஹ். அடுத்தது முதல் சுற்றுக்கான கடைசி கேள்வி, 5வது கேள்வி டீம் ஹிதாயா அணியினருக்கு. குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட ஒரே ஒரு நபி தோழர் யார்? சயீத் இப்னு அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. சயீத் இப்னு அல் அன்சாரி. மாஷா அல்லாஹ். அடுத்தது டீம் இல்மிற்கான 5வது கேள்வி, நடமாடும் ஷஹீத் என்று அழைக்கப்பட்ட நபி தோழர் யார்? நடமாடும் ஷஹீத் என்று அழைக்கப்பட்ட நபி தோழர் யார்? தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ். டீம் நூர் அணியினருக்கான 5வது கேள்வி, தமது இனிய குரலால் குர்ஆன் ஓதும்போது வானவர்கள் ஒளி விளக்குகளாக பிரகாசித்து காது குளிர கேட்டு மகிழ்ந்தனர். அந்த நபி தோழர் யார்? உசைத் இப்னு குலைர் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ். முதல் சுற்று நிறைவடைகிறது. டீம் ஹிதாயா 45 மதிப்பெண்கள், டீம் இல்ம் 45 மதிப்பெண்கள், டீம் நூர் 50 மதிப்பெண்கள். 2வது சுற்றுக்கு போலாமா? 2வது சுற்று அத்தியாயங்களின் பெயர்கள். அத்தியாயங்கள் தமிழ்ல கேட்கப்படும், அதற்கு அரபியில் அந்த அத்தியாயத்தின் பெயரையும் சொல்லணும். அப்படி இல்லைன்னா கொஷினாவும் கேட்கப்படும், அதற்கும் அரபியில தான் அத்தியாயங்களுடைய பெயர்களை சொல்லணும். முதல் கேள்வி டீம் ஹிதாயாவிற்கான முதல் கேள்வி, கவிஞர்கள். அஷ்ஷாரா. மாஷா அல்லாஹ். டீம் இல்மிற்கான முதல் கேள்வி, முழங்காலிடுதல். அல் ஜாசியா. டீம் மாஷா அல்லாஹ். டீம் நூறுக்கான முதல் கேள்வி, புகை. 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 10 வினாடிகள் தான். புகை. புகை. டீம் ஹிதாயாவிற்கு அந்த கேள்வி மாற்றப்படுகிறது. அத்துக்கான். மாஷா அல்லாஹ். அடுத்தது 2வது கேள்வி, டீம் ஹிதாயாவிற்கான 2வது கேள்வி, முதலில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பொருள். கலம். மாஷா அல்லாஹ். டீம் இல்மிற்கான 2வது கேள்வி, தன்னுடைய மகனாருக்கு 7 அறிவுரைகள் வழங்கிய நல்லடியாரை பெயரை கொண்ட அத்தியாயத்தின் பெயர். அறிவுரைகள். திரும்ப சொல்லுங்க மிஸ் கொஸ்டின். தன்னுடைய மகனாருக்கு அறிவுரைகளை வழங்கிய ஒரு நல்ல அடியாரின் பெயரை கொண்ட அத்தியாயத்தின் பெயர். நல்லடியாரின் பெயரை கொண்ட அத்தியாயத்தின் பெயர். டைம் முடிஞ்சிருச்சுமா? டீம் நூறுக்கு மாற்றப்படுகிறது கேள்வி. யூசுப். யூசுப் நல்லடியாரா? டீம் ஹிதாயாவிற்கு மாற்றப்படுகிறது. யாருக்குமே தெரியலையா? சூரா லுக்மான். அடுத்தது டீம் நூறுக்கான 2வது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம். அல்லாஹ் இறக்கிய அத்தியாயத்தின் அபஸ. மாஷா அல்லாஹ். அடுத்தது டீம் ஹிதாயத்திற்கான 3வது கேள்வி. அல்லாஹ் குர்ஆனிற்கு கூறிய மற்றொரு சிறப்பு பெயர். அல்லாஹ் குர்ஆனிற்கு கூறிய மற்றொரு சிறப்பு பெயர், இன்னொரு பெயர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குர்ஆனுடைய மற்றொரு பெயர். ஃபுர்கான். மாஷா அல்லாஹ். டீம் இல்மிற்கான 3வது கேள்வி. ஃபஜர் இஷா தொழுகை விட்டவர் எதை போன்றவர்? அல் முனாஃபிக். மாஷா அல்லாஹ். டீம் 100க்கான 3வது கேள்வி. வியாபாரத்தில் இது ஏற்படக்கூடியது. வியாபாரத்தில், வியாபாரத்தில் இது ஏற்படக்கூடியது. முத்தஃபிஃபின். வியாபாரத்தில். டீம் ஹிதாயாவிற்கு மாற்றப்படுகிறது கேள்வி. வியாபாரத்தில் இது ஏற்படும். இந்த அத்தியாயத்தை கொண்ட பெயர் வியாபாரத்திலேயோ இல்லை எதுலேயோ ஏற்படும். தெரியலீங்களா? டீம் இல்மிர்கிட்ட தெரியுமா? யோசிச்சு பாருங்கம்மா. அத்தகாஃபுன், நஷ்டம். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுமா? ஏற்படாது. லாபம் நஷ்டம். அடுத்தது 4வது கேள்வி. டீம் ஹிதாயாவிற்கான 4வது கேள்வி. இதிலிருந்து தான் நான் மனிதனை படைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த அத்தியாயத்தின் பெயர். அலக். மாஷா அல்லாஹ். டீம் இல்மிற்கான 4வது கேள்வி. பறவைகள் கல்லை வீசிய சம்பவத்தை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம் என்ன? பறவைகள் கல்லை வீசிய சம்பவத்தை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம் என்ன? அல்லாஹ் ஒரு பறவை அனுப்பி அந்த பறவை வந்து கல்லை வீசி ஒரு இதை அழிச்சிச்சு. டீம் 100க்கு மாற்றப்படுகிறது அந்த கேள்வி. சூரா ஃபீல். மாஷா அல்லாஹ். டீம் 100க்கான 4வது கேள்வி. அல்லாஹ் தன்னுடைய அருளை மீண்டும் மீண்டும் நினைவூட்டி எந்த அருளை நீங்கள் மறுப்பீர்கள் என்று கேட்கக்கூடிய அத்தியாயத்தின் பெயர். அல்லாஹ் தன்னுடைய அருளை மீண்டும் மீண்டும் நினைவூட்டி எந்த அருளை நீங்கள் மறுப்பீர்கள் என்று கேட்கக்கூடிய அத்தியாயத்தின் பெயர். அல்லாஹ் தன்னுடைய எதை நீங்கள் பொய்யாக கருதுகிறீர்கள் என்று கேட்கிறான். அந்த அத்தியாயத்தில் திருப்பி திருப்பி கேட்கிறான். அர் ரஹ்மான். மாஷா அல்லாஹ். அடுத்தது 5வது கேள்வி. டீம் ஹிதாயாவிற்கு. இந்த அத்தியாயம் இல்லாமல் தொழுகை முழுமை பெறாது. அது என்ன? இந்த அத்தியாயம் இல்லாமல் தொழுகை. ஃபாத்திஹா. மாஷா அல்லாஹ். டீம் இல்மிற்கான 2வது கேள்வி. நபிக்கு மறுமையில் கொடுக்கப்பட்ட அருள், அதனை பெயரை கொண்ட அத்தியாயம். இது நபிக்கு மறுமையில் கொடுக்கப்படும். அதை கொண்டு நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு புகட்டுவார்கள். டீமில் மாத்திரலாமா? டீம் 100க்கு மாற்றப்படுகிறது. கௌசர். மாஷா அல்லாஹ். டீம் 100க்கான 5வது கேள்வி. உணவளித்து அவர்களை அச்சத்திலிருந்து பாதுகாத்ததாக ஒரு குலத்தாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒரு குலத்தை பற்றி பேசுகிறான்.
பேசுகிறான். அந்த அத்தியாயத்தின் பெயர் என்ன? ஒரு குலத்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலம். உணவளித்து அவர்களை அச்சத்திலிருந்து பாதுகாத்ததாக ஒரு குலத்தாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த அத்தியாயம் என்ன? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலம். இப்ராஹிம். குலம்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலம். பனி இஸ்ராயில். டீம் ஹிதாயாவிற்கு மாற்றப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள்? எந்த கோத்திரத்தை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்? டீம் இல்மிற்கு மாற்றப்படுகிறது. கேள்வி யாருக்குமே தெரியலையா? முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. சூரா குரைஷ். அது சீன். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா. மாஷா அல்லாஹ். அடுத்தது டீம் 100க்கான இரண்டாவது கேள்வி. தா தா. தப்பத் யதா அபி லஹப் வதப். அடுத்தது மூன்றாவது கேள்வி, ஒரே எழுத்து. கடைசி கேள்வியும் இதான், நூன். மூன்று அணியினருக்கும் நூனுங்கிற எழுத்து தான் கொடுக்கப்படுகிறது. ஒரு அணியினருக்குரிய அதே ஆயத்தை மற்றொரு அணியினர் கூடக்கூடாது. அதுக்குள்ள நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. நூன். ஃபர்ஸ்ட் அணியினர் டீம் ஹிதாயா. நூன். நூன் சொல்லுமா?